ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் வாழ்த்துக்கள். நம்ம லீடர் மகாத்மா காந்தி, நேரு சார் எல்லோரும் பாடுபட்டு வாங்கியிருக்காங்க இந்த சுதந்திரம். அதை நம்ம ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க எத்தனையோ ஜனங்க செத்து போயிருக்காங்க பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டு. எப்படியோ இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு பிரிட்டிஷ்காரன் மகாத்மா காந்தி, நேரு அவர்னால நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. இன்றைக்கி சுதந்திரமாக இருக்குது நாடு. அவங்கவுங்க குடும்பம் ஃப்ரீடமோடு வாழ்கிறாங்க. ஒரு மனுஷன் ஃப்ரீடமோடு வாழ்கிறான். யாரும் அடிமை கிடையாது, யாரும் அடுத்தவன் கண்ட்ரோலில் கிடையாது. உன் சுய புத்தி, உன் இஷ்டம், எப்படி வேணால் வாழலாம். அதே டைமு நம்ம நாடு எப்படியோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி எல்லாம் வெரி அட்வான்ஸ் டெக்னாலஜி. அவ்வளோ நல்லா கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க்கரு, ஒரு பிஸ்னஸ்மேனு, ஒரு சயின்டிஸ்ட்டு, போலீஸு, மிலிட்ரி, அவங்க டாக்டரு எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. லாயர் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டீஷியன், நல்ல லீடர்ஸு கண்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உலகமே மதிக்கும். அது மாதிரி லீடர்ஸை மதிக்கும். நம்ம மோடி சார் உண்மையிலேயே நல்லது பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் சார் நல்லது பண்ணுறாரு. பட்டு சொல்லப்போனால் இன்னும் நிறையா ஒரு வேலை இருக்குது. பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் 26 யார் வராங்களோ அவங்க பேஸ் பண்ணி தான் ஸ்டேட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும். ஜனங்க எல்லாம் இம்ப்ரூவ் ஆவாங்க. பார்ப்போம். அது ஜனங்க கையில் இருக்குது. யார் நல்ல லீடரோ அவருக்கு ஓட்டு போடுவாங்க. தூய்மையான ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஆள், ஜனங்களுக்கு சேவை பண்ணணும், காப்பாற்றணும், குடும்பங்களை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும், அது மாதிரி ஆளுக்கு ஓட்டு போடுவாங்க. பார்ப்போம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் ஒரு இந்தியனை ப்ரௌடாக இருக்கணும். நமக்கு இவ்வளோ நல்லா சுதந்திரம் நாடு கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. அடுத்தவன் நம்மளை அடிமை பண்ணவும் கூடாது. அது அவ்வளோ பெரிய க்ரைம். அது சிலருக்கு மல்டிபிள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே. அவங்க அழிஞ்சு போட்டாங்க. பாலஸ்தீன்னாவே இஸ்ரேல்காரன் டெரரிஸ்ட்டு ஷூட் பண்ணி சாவடிக்கிறான். இது ஒன்வே இஸ்ரேலை அப்ரிஷியேட் பண்ணோம். அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தும் பாலஸ்தீன் இருக்கலாம் சாவடிக்கிறான். பட் பாலஸ்தீனியன்னு பாவம், ஐ சிம்பத்தைஸ். பட் இஸ்ரேல் வெரி ஸ்ட்ராங். ரஷ்யாவும் பாருங்கள், பூந்து அடி நடிக்கிறான் யுக்ரைன். ஏன்னா ரஷ்யன்ஸு நிறைய பேர் யூக்ரைனில் பாழைய இருக்காங்க, அதுக்கு அடிக்கிறான். நம்ம இந்தியாவில் அதெல்லாம் ஒரு லெசன்.